வணக்கங்க. இந்த வீடியோவில் உங்க குழந்தை மன வலிமையா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான 10 அறிகுறிகளை பார்க்கலாங்க. அழுற குழந்தை பலவீனமான குழந்தை கிடையாது. அழுகை வந்த பிறகும் ஏமாற்றம் கிடைத்த பிறகும் எழும்பி நிக்கிற குழந்தை தான் மன வலிமையான குழந்தைங்க. ஆக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ற 10 அறிகுறிகள்ல 1-2 உங்க குழந்தைகிட்ட குறைவா இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாங்க. கண்டிப்பா நீங்க அந்த குழந்தைக்கு அதை வளர்த்து எடுக்கிறதுக்கு உதவி செய்ய முடியும். முதல் அறிகுறி என்னன்னு சொன்னா, உங்க குழந்தைக்கு ஏதாவது ஒரு தோல்வி கிடைச்சுன்னா கூட உடஞ்சு போகாம நான் திரும்ப முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லுது, அதே போல முயற்சி பண்ணுது அப்படின்னா அந்த குழந்தை உண்மையிலே மன வலிமையான குழந்தைங்க. ஒரு பரீட்சையில அல்லது ஒரு போட்டியில பரிசு கிடைக்காம போகலாம், தோற்று போகலாம், ஆனாலும் நான் ஒன்றுக்கும் பயன் இல்லாதவன், என்னால் ஒன்றும் முடியாது அப்படி சொல்லி சோர்ந்து போகாம அடுத்த தடவை பரிசு வாங்குறதுக்காக, நிறைய மதிப்பெண் வாங்குறதுக்காக அந்த குழந்தை இன்னும் கவனமா படிக்குது, நிறைய முயற்சி போடுது அப்படி சொன்னா உங்க குழந்தை உண்மையிலேயே மன வலிமையான குழந்தைங்க. குழந்தைகிட்ட காணப்படுற இந்த குணத்தை தான் ரெசிலியன்ஸ்னு சொல்றாங்க, விடாமுயற்சி. இந்த குழந்தைய தோல்விகளால கட்டி போடவே முடியாதுங்க. ஒருவேளை உங்க குழந்தைகிட்ட இந்த குணம் இல்லைன்னு சொன்னா, பரவாயில்லடா அடுத்த தடவை நல்ல மதிப்பெண் எடுப்பா அப்படி சொல்லி வெறுமனை பாராட்டாம எதனால மதிப்பெண் குறைஞ்சது, அடுத்த தடவை மதிப்பெண் எடுக்கிறதுக்கு இன்னும் என்ன செய்யலாம் அப்படிங்கறத அந்த குழந்தைக்கு அனலைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. எந்த திறன்ல எந்த பாடத்துல குழந்தை கொஞ்சம் வீக்கா இருக்குதோ அதுல கொஞ்சம் அந்த குழந்தைக்கு உதவி செய்து சப்போர்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அந்த குழந்தை சாதிக்க போகுது, அந்த இழந்த தன்னம்பிக்கையை மீட்டெடுக்க போகுதுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உங்க குழந்தைக்கு தன்னுடைய உணர்வுகளை உங்கள்கிட்ட நான் என்ன உணர்றேன் அப்படிங்கிறத சொல்ல தெரியுதுன்னு சொன்னா அது உண்மையிலேயே ஒரு எமோஷனலா ஸ்ட்ராங்கான குழந்தைங்க. அம்மா இன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன விளையாட்டுல சேர்த்துக்கலாமா, எனக்கு கோபமா இருந்தது அப்படின்னு சொல்லுது. அல்லது அம்மா இன்னைக்கு டீச்சர் என்ன கிளாஸ்ல வச்சு திட்டாங்கம்மா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுமா அப்படி அந்த குழந்தை உங்கள்கிட்ட சொல்லுதுன்னு சொன்னா அந்த குழந்தை உண்மையிலேயே மன வலிமையான குழந்தைங்க. தான் உணர்ந்தது என்ன அப்படிங்கிறத வெளிப்படையா உங்கள்கிட்ட சொல்லுது பாருங்க. ஒருவேளை உங்க குழந்தையால அந்த உணர்வுகளை கண்டுபிடிக்க முடியல அல்லது மறைக்குது, உங்கள்கிட்ட சொல்ல தயங்குதுன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு சொல்லி கொடுக்கணுங்க. இது முக்கியமான ஒரு ஸ்கில். ஆக அந்த குழந்தைக்கு கவனமா செவி கொடுத்து அந்த குழந்தையுடைய உணர்வை, அந்த அனுபவத்தை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அந்த குழந்தை தனது உணர்வை தனக்குள்ள பதுக்கவோ அல்லது மோசமான செயல்களால வெளிப்படுத்தவோ செய்யாம உங்கள்கிட்ட பேசி சமாதானமாகுங்க. தனது உணர்வை பக்குவமா வெளிப்படுத்த கத்துக்கும். நாளடைவில் மன வலிமையான ஒரு குழந்தையா மாறுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, தேவையான நேரத்துல பிறர்கிட்ட உதவி கேட்கிற குழந்தை மன வலிமையான குழந்தைங்க. உதவியே கேட்காத குழந்தை தைரியமான குழந்தைன்னு நினைக்க கூடாது. எல்லா குழந்தைக்குமே உதவி தேவைப்படும். அம்மா எனக்கு கணக்கு வரமாட்டேங்குதுமா, கொஞ்சம் எனக்கு உதவி தேவைப்படுதுமா அப்படி அந்த குழந்தை சொல்லுதுன்னா உண்மையிலே மன வலிமையினுடைய வெளிப்பாடுங்க அது. என்னால இது முடியல, எனக்கு இது தெரியல அப்படி குழந்தை சொல்ல தயங்குதுன்னு சொன்னா அந்த குழந்தை பயப்படுதுன்னு அர்த்தங்க. பயமில்லாத குழந்தை தான், தன்னம்பிக்கையான குழந்தை தான் எனக்கு இது தெரியல கொஞ்சம் விளக்குங்களேன், எனக்கு இது சந்தேகமா இருக்குது அப்படி சொல்லி ஆசிரியர்கிட்டையும் கேட்கும், உங்கள்கிட்டையும் கேட்குங்க. ஆக உங்க குழந்தை இந்த மாதிரி தனது பலவீனத்தை ஏத்துக்கிறதுக்கு தயங்குதுன்னு சொன்னா உற்சாகப்படுத்துங்க. கண்ணா கேளுடா, சொல்லு நீ செய்தது எது தப்பா போச்சுது அப்படி சொல்லி கேட்டு அந்த குழந்தைக்கு சரியான ஆலோசனைகளை சொல்லும் போது அந்த குழந்தை முழுமையா கத்துக்குதுங்க. இப்படி முழுமையா கத்துக்கும் போது அந்த குழந்தைக்கு மன வலிமை அதிகமாகுதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தை புதியவற்றை கத்துக்கும் போது பொறுமையை கடைபிடிக்குது அப்படி சொன்னா, தொடர்ந்து கத்துக்கிறதுக்கு ஆர்வமா இருக்குதுன்னு சொன்னா மன வலிமையான குழந்தைங்க. இப்போ உள்ள குழந்தைகளுக்கு எதுவுமே ஃபாஸ்டா கிடைக்கணும், ரிசல்ட் ஃபாஸ்டா கிடைக்கணும், எல்லாவற்றிலையும் வெற்றி கிடைக்கணும். ஆனா வாழ்க்கை அப்படிங்கிறது 1 மினிட்ல டெலிவரி பண்ற ஒரு சொமோட்டா கிடையாது. வாழ்க்கையில எல்லாமே உடனடியா கிடைக்கிறது இல்லை. பொறுமையா காத்திருக்கணும். சில ஸ்கில்களை கத்துக்கிறதுக்கு பொறுமையா நம்ம ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத குழந்தைக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குதுங்க. சில குழந்தைகளை கவனிச்சிருப்பீங்க, பல பயிற்சி வகுப்புகளுக்கு போயிருப்பாங்க, எதையுமே முழுமையா கத்துருக்க மாட்டாங்க. ஒரு பியானோ வகுப்புக்கு போனாங்கன்னு சொன்னா பொறுமையா தான் கத்துக்க முடியும். ஒரே நாள்ல பியானோ வாசிக்க முடியாதுங்க. ஒரு 3 வாரம் கிளாஸுக்கு போயிருக்கோம், அப்புறம் சலிச்சிரும், முடியலாமா, போர் அடிக்குது, இது சரியா வரமாட்டேங்குது அப்படி சொல்லி ஒதுங்கும். அடுத்தது அடுத்த ஒரு பயிற்சிக்கு போகும், அதுவும் 2 வாரம் போகும், அப்புறம் என்னால முடியல, இது தெரிய மாட்டேங்குது அப்படி சொல்லும். மன வலிமை உள்ள குழந்தைகள் தான் தொடர்ந்து அந்த வகுப்புக்கு போகங்க. தொடர்ந்து ஒரு பயிற்சியை எடுத்தாதான் அதுல அந்த குழந்தை மாஸ்டர் ஆகுது. 1 வருடமாவது ஒரு பியானோ படிக்க போகாம ஒரு குழந்தை எப்படிங்க பியானோ வாசிக்க கத்துக்கும். ஆக உங்க குழந்தைக்கு இந்த மாதிரிப்பட்ட உடனே விட்டு விலகிற மனநிலை இருந்ததுன்னா, கண்ணா இன்னைக்குதான் உனக்கு வரல, பொறுமையா கத்துக்கிட்டியான்னு சொன்னா சரளமா இசைக்கருவியை மீட்ட முடியும்டா அப்படி சொல்லி உங்க குழந்தைக்கு கத்து கொடுக்கணுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, நோ சொல்ல தெரியற குழந்தை மன வலிமையான குழந்தைங்க. பல குழந்தைகளுக்கு நோ சொல்ல தெரியறது இல்லை. நீங்க ஏதாவது உதவி கேட்டீங்கன்னா நோ சொல்லுவாங்க, இல்லை நான் செய்ய மாட்டேன், நோ எனக்கு படிக்கணும் அப்படி சொல்லுவாங்க.
ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில நேரம் அவங்கள தவறான வழிகளுக்கு தூண்டுவாங்கங்க. ஸ்கூலை விட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்கும்போது, டேய் அந்த வீட்டுல மாங்காய் கிடக்குதுடா, நம்ம பறிக்கலாமா அப்படி சொல்லி தூண்டுவான். நோ சொல்ல தெரியாதுங்க அந்த குழந்தைக்கு. அவன் பக்கத்துல போய் இருப்பான், மாட்டிக்குவான். இதே போலதான் அவனை கிண்டல் பண்ணலாமா, அந்த இதை உடைக்கலாமா, இந்த மாதிரி மற்ற நண்பர்கள் உங்க குழந்தைகளை தூண்டும் போது, நோ அதுக்கு நான் உடன்பட மாட்டேன், அதை நான் செய்ய மாட்டேன், அது எனக்கு பிடிக்கல அப்படி சொல்ல தெரியணுங்க குழந்தைக்கு. நான் ஒத்துழைக்கலைன்னா அவங்க என்ன விட்டுருவாங்க, குரூப்ல சேர்க்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு எதுக்கும் எஸ் எஸ்ன்னு சொல்லி கூடவே போயிட்டு வீட்டிலேயே ஒரு ரோல் பிளே வழி அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கணுங்க. ஏன்னா நான் இப்போ உன்னுடைய ஃப்ரெண்டு, ஓகேயா, நான் உனக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்ய சொல்றேன் அல்லது செய்ய தூண்டுறேன், நீ என்ன சொல்லுவ, என்ன பதில் சொல்லுவேன்? அப்போ நான் நோ, எனக்கு இது பிடிக்கல, நான் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி மறுப்பு சொல்லுவேன். அப்படி சொல்லி குழந்தை உங்கள்கிட்ட பேசுறதுக்கு அதை கற்றுக் கொடுக்கணுங்க. அப்போதான் உங்க குழந்தை வெளியிடத்துக்கு போகும்போது, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது தன்னுடைய நிலையை அசர்ட் பண்றதுக்கு உதவுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, தப்பே செய்துட்டாலும் உங்க குழந்தை தைரியமா உங்கள்கிட்ட வந்து உண்மையை ஒத்துக்குதுன்னு சொன்னா மன வலிமையான குழந்தைங்க. தவறு நடந்த உடனே அதை மறைக்க நினைக்குது, பொய் சொல்லி உங்கள்ட்ட இருந்து தப்பிக்க நினைக்குதுன்னா அந்த குழந்தை மன வலிமை இல்லாத குழந்தைங்க. யாரா இந்த பிளேட்டை உடைச்சது, நீ தானே அப்படி கேட்ட உடனே, நான் இல்லைம்மா நான் இல்லை, பூனை தட்டி விட்டுது அப்படி அந்த குழந்தை சொல்லுதுன்னா அது பயப்படுது. ஆக நீங்க வீட்டில் இல்லாத நேரத்திலேயே அந்த குழந்தை அந்த பிளேட்டை போட்டு உடைச்சிருந்தாலும் நீங்க வந்த உடனே தைரியமா, அம்மா தெரியாம ஒரு பிளேட்டை உடைச்சிட்டேன், அதை மாத்திட்டேன், இந்த உடஞ்சதுலாம் தான் இருக்குது அப்படி அந்த குழந்தை உங்கள்கிட்ட வந்து சொல்லுதுன்னா அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு அர்த்தங்க. ஆக உங்க குழந்தை அந்த மாதிரி தவற மறைக்குது, பொய் சொல்ல ஆரம்பிக்குது அப்படி சொன்னா அந்த குழந்தைய உண்மையை சொல்ல உற்சாகப்படுத்தணும். உண்மையை சொல்லும் போது பாராட்டணுங்க. உண்மையை நீ மறைக்காம ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி கண்ணா, உண்மையிலே உன்னை பாராட்டுறேன் அப்படி சொல்லணுங்க. இது தப்பை ஏத்துக்கிறதல்ல, அந்த குழந்தையுடைய ஆனஸ்டி, அந்த குழந்தையுடைய நேர்மையை பாராட்டுறீங்க. இது அந்த குழந்தைக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும், இழந்த அந்த தைரியத்தை திரும்ப கொடுக்கும். ஓகே, அம்மாவிட்ட தைரியமா நான் போய் தப்பு நடந்தாலும் சொல்லலாம் அப்படிங்கிறத கத்துக்கங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தை அடுத்தவங்க சொல்ற திருத்தங்களை, சில ஆலோசனைகளை மனசுக்குள்ள போட்டு வருந்தாம அதை பாசிட்டிவா எடுத்துக்குதுன்னா அது மன வலிமை உள்ள ஒரு குழந்தைங்க. இப்போ அந்த குழந்தைக்கு ஹேண்ட் ரைட்டிங் சரியா வரல, டீச்சர் ஒரு நாள் அவனை கூப்பிட்டு, என்னடா ஹேண்ட் ரைட்டிங், கொஞ்சம் அதை திருத்தி எழுது அப்படி சொல்லும்போது அது திருத்தாங்க. சில குழந்தைகளுக்கு அது வந்து மனதுக்கு காயத்தை கொடுத்துறாங்க. டீச்சர் வந்து இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி சொல்லி அதை நினைச்சே அழுதுகிட்டு இருக்கும். ஆனா மன வலிமை உள்ள குழந்தைகள் அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்காங்க. ஓகே, டீச்சர் ஒரு திருத்தம் சொல்லி இருக்கிறாங்க, நாங்க கொஞ்சம் கையெழுத்தை திருத்தி எழுதுறதுக்கு பழகணும் அப்படி சொல்லி எடுத்துக்கும். வீட்லயுமே நீங்க ஏதாவது ஒரு சொல்லிட்டீங்க, ஒரு திருத்தம் சொல்லிட்டீங்கன்னா அதை நினைச்சு அந்த குழந்தை 3 நாள் உங்கள்கிட்ட பேச மாட்டேங்குது, ரொம்ப சென்சிட்டிவா அழுதுகிட்டு இருக்குது அப்படி சொன்னா குழந்தைக்கு மன வலிமை இல்லைன்னு அர்த்தங்க. ஆக உங்க குழந்தைக்கு அதை சொல்லி கொடுக்கணுங்க. கண்ணா, ஒரு திறமையில நீங்க குறைவா இருக்கிறீங்கன்னு ஆசிரியரோ நானும் சொல்லிட்டேன் அப்படி சொன்னா நீங்க மோசம் அல்ல, அந்த ஒரு திறன்ல நீங்க குறைவா இருக்கிறீங்க, அதுல கொஞ்சம் கவனம் கொடுங்க அப்படிதான் சொல்றோம். ஆக மற்றவங்க உன்னை பத்தி என்ன சொன்னாலும், சிலர் நல்ல திருத்தங்கள் சொல்லுவாங்க, சிலர் கேலியே பண்ணுவாங்க. ஆனாலும் முதல்ல நீங்க உங்களை பற்றி நான் திறமையான ஒரு குழந்தை, நான் வந்து மதிப்பான குழந்தை அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கணுங்கண்ணா அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அடுத்தவங்க வந்து உதவி செய்யணும், அதை சரி பண்ணணும்னு நினைக்காம அந்த குழந்தையே முயற்சி பண்ணுது, அந்த பிரச்சனையை சரியாக்குறதுக்கு திட்டங்களை தீட்டுது அப்படி சொன்னா அது மன வலிமையான ஒரு குழந்தைங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளையாட்டுல சேர்க்க மாட்டேங்கிறாங்க, ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு மன வலிமை இல்லைன்னா சில குழந்தைகள் உடஞ்சு போகுங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க, உங்கள்கிட்ட வந்து கமெண்ட் சொல்லுவாங்க, என்ன இப்படி விளையாட்டுல சேர்க்க மாட்டேங்கிறாங்கம்மா, ஒதுக்கி வச்சிருக்காங்கம்மா அப்படி சொல்லி அழுதுகிட்டே இருக்கும். அல்லது நீ வந்து பேசுமா, டீச்சர்கிட்ட வந்து சொல்லுமா, என்னை இப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படி சொல்லி நம்மளுடைய உதவியை கேட்கும். மன வலிமையான குழந்தைகள் இதை எப்படி சரி பண்ணலான்னு அந்த குழந்தைகளை யோசிக்கங்க. ஒவ்வொரு நண்பனையா பார்த்து பேசி, டேய் அவன்கிட்ட சொல்லுங்கடா, என்னை விளையாட்டுல சேர்க்க சொல்லுங்கடா இப்படி சப்போர்ட் தேடுவாங்க. அல்லது ஆசிரியர்கிட்ட போய் பேசுவாங்க. அல்லது அந்த குழுவில் எந்த நண்பன் கொஞ்சம் டாமினண்டா இருக்கிறானோ, இவனை வந்து விளையாட்டுல சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்றானோ, அவனுக்கு ஒரு ஐஸ்கிரீமோ அல்லது மிட்டாயை வாங்கி கொடுத்து ஃப்ரெண்ட் ஆக்கி விளையாட்டுல சேர்ந்துக்கிறான் அப்படின்னா உங்க குழந்தை ஒரு டேலண்டான குழந்தைங்க, மன வலிமையான குழந்தை. எப்படி அந்த பிரச்சனையை தீர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு பல ஆங்கிள் யோசிக்கிறான் பாருங்க. ஆக உங்க குழந்தைகள் ஒருவேளை இப்படி அந்த பிரச்சனையை சரி பண்ண தெரியாம உங்கள்ட்ட வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க, புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, சரி நீ என்ன நினைக்கிற, என்ன செய்தா இதை சரி செய்யலாம்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி சில கேள்விகளை கேட்டு அந்த குழந்தைய சிந்திக்க வச்சு அந்த குழந்தைய மோட்டிவேட் பண்ணுங்க. நீ இப்போ இப்படி பேசு, உன் ஃப்ரெண்டுகிட்ட இப்படி பேசிப்பாரு, அவன் உன்னை ஏத்துக்குவான் சேர்த்துக்குவான் அப்படி சொல்லி மோட்டிவேட் பண்ணணுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தை நீங்க கண்காணிக்கலன்னா கூட, நீங்க வீட்டில் இல்லைன்னா கூட செல்ஃப் டிசிப்ளினா நடந்துக்குது, செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யுதுன்னா மன வலிமை உள்ள குழந்தைங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒரு மன கட்டுப்பாடு இருக்குது, சுய ஒழுக்கம் இருக்குதுங்க.
நீங்க கண்காணிக்கலன்னா கூட அந்த குழந்தை படிக்கிற நேரத்துல உட்காந்து படிக்குது, ஹோம்ஒர்க் செய்ய வேண்டிய நேரத்துல ஹோம்ஒர்க் செய்யுது, காலையில எழுந்த உடனே பல்லு தேய்க்கிறது குளிக்கிறத தானாகவே செய்யுது. டேய் பல்லு தேய்ச்சியா, நீ குளிச்சியா, டேய் ஹோம்ஒர்க் செய்யவாடா, ஸ்கூலுக்கு போறியே பேக்ல எல்லாம் எடுத்து வச்சியாடா, இது வச்சியா அது வச்சியா, இப்படி ஒவ்வொரு இதையா கண்காணிச்சுக்கிட்டு இல்லாம குழந்தையே தானா தனது பொறுப்புகளை எடுத்து செய்யறதுக்கு பழகி இருந்ததுன்னு சொன்னா அந்த குழந்தை வளர வளர மன வலிமையில அதிகமாகாங்க. ஒருவேளை இந்த ஸ்கில் உங்க குழந்தைக்கு குறைவா இருக்குதுன்னு சொன்னா நீங்களே அந்த குழந்தைக்கு எல்லாம் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்காம சில கேள்விகளை கேட்டு நினைவுபடுத்துங்க. அல்லது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், ஒரு கால அட்டவணை, ஒரு கடமை அட்டவணை போட்டு என்னென்ன எந்த நேரத்துல செய்யணும், என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத நினைவுபடுத்துறதுக்காக ஒரு லிஸ்ட் போட்டு வச்சீங்கன்னா அந்த குழந்தை அதை பார்த்தாவது ஃபாலோ பண்ணிட்டு போகும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில அந்த குழந்தை தனது அன்றாட கடமைகளை செய்யறதுக்கு பழக்கப்பட்டுடுச்சுன்னு சொன்னா மன வலிமையோடு வளர்ந்து வராங்க. கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையில அல்லது ஒரு துன்பத்துல உங்க குழந்தை தனது துன்பத்தை பார்க்காம அடுத்தவங்களுடைய துன்பத்தை முதன்மைப்படுத்தி அடுத்தவங்களை கவனிக்குதுன்னு சொன்னா மன வலிமையான ஒரு குழந்தைங்க. அந்த தடவை எக்ஸாம் கொஞ்சம் டஃப்புங்க. உங்க குழந்தைக்கு 65 மார்க் தான் கிடைச்சிருக்குது, வழக்கமா 95 100 எடுப்பா. ஆனா தனக்கு மார்க் குறைஞ்சிடுச்சு அப்படி சொல்லி வருத்தப்படாம அந்த பரீட்சையில தோத்து போன அந்த நண்பனை தேற்றுறான். சரிடா வருத்தப்படாத, அந்த தடவை எக்ஸாம் கொஞ்சம் டஃபா தான் போயிடுச்சு, என்ன செய்யறது அப்படி சொல்லி அடுத்தவருக்கு ஆறுதல் சொல்றான்னா மன வலிமை உள்ள ஒரு குழந்தைங்க. சைக்கிள்ல ஃப்ரெண்டோட போயிட்டு இருக்கும்போது சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க, அவனுக்கு தான் அடிபட்டு இருக்குது, ஆனாலும் அடுத்த நண்பனுடைய காயத்தை முதல்ல பாக்குறான், அவனை தூக்கி விடுறான். அப்படி சொன்னா உங்க குழந்தை மன வலிமையான குழந்தைங்க. ஆக உங்க குழந்தைகிட்ட இந்த ஒரு குணத்தை வளர்க்கணுங்க, இந்த எம்பதி, அடுத்தவங்களுடைய துன்பத்தை உணர்ந்துக்கிற ஒரு மனப்பாங்க கற்றுக் கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவிலே சந்திப்போம். நன்றி.